ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 28ஆம் பாசுரம். திருப்பாவையுடைய சாரமான பாசுரங்கள் 28, 29. இந்த பாசுரங்கள்ல ஆண்டாள் நமக்காக சரணாகதி பண்றாங்க. சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமானது நைஷான சந்தானம். என்னிடத்துல எதுவுமே இல்ல, உன்னை விட்டா யாருமே இல்ல அப்படிங்கிற பாவத்துல சரணாகதி பண்ணணும். பண்றது யாரு? பக்தி ரூபா பண்ண ஞானம் பெற்ற மயர்வர மதிநலம் பெற்ற பட்டர் பிரானுடைய மகளான ஆண்டாள் தரிச்ச வேஷம் தேவர்களும் ரிஷிகளும் நித்தியசூரிகளும் கிருஷ்ணானுபவம் பண்ணறதுக்கு எடுத்துக்கிட்ட கோபி வேஷம். ஆனா என்ன சொல்றான்னு பாருங்க, கறவைகள் பின் சென்று பசுமாடுகளுக்கு பின்னாடி போவோம், காணம் சேர்ந்து உண்போம், பிருந்தாவனம் காட்டுக்கு போய் சாப்பிடுவோம், எங்களுக்கு அறிவு எதுவுமே கிடையாது, அறிவு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அறிவு ஒன்றும் இல்லைன்னா மோட்சத்துக்கு போகக்கூடிய உபாயம் இது அப்படிங்கிற அறிவு இல்லை அப்படின்னு சொல்றார். கண்ணன் பார்த்தார், அப்ப எதை வச்சு உங்களுக்கு மோட்சம் கொடுக்கறது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டாள் உடனே சொல்றா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்க சேர்த்த புண்ணியம் தான் எங்க கிட்ட இல்லைன்னு சொன்னமே தவிர்த்து, ஆனா எங்களை தேடி வந்த புண்ணியம் நீ இருக்கே கிருஷ்ணா. ஞானம் பக்தி வைராக்கியம் இதெல்லாம் பிடிச்சு மோட்சம் போனவங்க அப்படின்னா விரல்ல எண்ணிடலாம். ஆனா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கண்ணனே தெய்வம், அவன் நாமமே ருச்சின்னு மோட்சம் போனவங்களை எண்ணணும்னா விரலும் பத்தாது, ஏன் எண்ணிக்கையே பத்தாது. அப்படி உன்னை பிடித்தோம், நீ யாரு? குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாச்சே, உன்கிட்டதான் ஒரு குறையும் இல்லை, எங்க கிட்ட ஒரு குணமும் இல்லை, பள்ளத்தை நோக்கிதான் வெள்ளம் பாயணும், அப்படி நீயா பார்த்து குடு அப்படின்னு கண்ணனை கேட்டா கண்ணன் காத்திருக்கார். அப்ப ஆண்டாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, நாராயணனே நமக்கே பறைதருவான். முதல் பாசுரத்துல சொன்னதை அப்படியே சொல்றார். பெருமாள் சர்வசக்தன், அவரால் முடியாதது அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா அவராலையும் ஒண்ணு பண்ண முடியாது, நமக்கும் அவருக்கும் உறவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதை இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவருக்கே நம்ம மேல பிரேம ஜாஸ்தி. அப்படியே அவர் சொல்லணும்னு நினைச்சாலும் பக்கத்துல ஒருத்தி பாத்துக்கிட்டே இருக்காளே, இப்ப கண்ணன் கொடுத்தே ஆகணும். ஆண்டாள் சொன்னா, உந்தன்னை சிறுபேர் அழைத்தினவும் சீரி அருளாதே. உன்னை சின்ன பேர் சொல்லி அழைச்சிட்டோம், கோவப்படாதன்னு ஆண்டாள் சொல்றா. எது? நாராயணன்கிற பேரே சின்ன பேரா. கண்ணன் இங்க அவதாரம் பண்ணியிருக்கப்போ கோவர்தன மலையை தூக்கினார். அப்போ மத்த கோபர்கள்லாம் இவரை பார்த்து பயந்தாங்க. அப்ப அவர் சொல்றார், நான் யாருமே இல்ல, உங்களுடைய சொந்தக்காரன் தான் அப்படின்னு. இந்த இடத்துல அவர் கோவிந்தா அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பறைகுடு அப்படின்னு சாதிச்சா. இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறி ஒன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறை, ஏலோரெம்பாவாய். இதிராஜோ விஜயதே.